ஃபேக் ப்ரமோஷன் பண்ண சொல்லி ஒரு பொண்ணு எனக்கு வந்ததான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ப்ரமோஷன் அப்படின்னு அதை சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஹேர் ஆயில் விற்கிறேன் அக்கா, எனக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னேன். நான் சொன்னேன் பெய்டு ப்ரமோஷன்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, நான் வந்து ஹேர் ஆயில் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு நல்லா இருக்கும்க்கா, என்னோட ஹேர் ஆயில் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து சிலரோட முகம்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த பொண்ணுக்குமே ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8K இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஹேர் ஆயில் தான், ஓகேங்களா. அப்போது அந்த பொண்ணுகிட்ட எனக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணித்தாங்க, உங்கள் ரிவ்யூ பார்த்துருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நானும் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். திரும்ப அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அக்கா நான் உங்களுக்கு ஹேர் ஆயில் சென்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னா சரி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அந்த பொண்ணு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. நான் திரும்ப கேட்டேன், ஏமா எப்போ சென்ட் பண்ணுறீங்களா இல்லையாப்பா, இல்லைனா வேண்டாம்னு சொல்லிடுங்க, எனக்கு ஒன்றும் அதில் அப்படின்னு. நான் சென்ட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நான் ரிவ்யூ தரலப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைக்கா நீங்கள் எனக்கு ப்ளீஸ்க்கா, நான் கொஞ்சம் கஷ்டப்படுற பொண்ணு, எனக்காக வந்து ஒரு ரிவ்யூ பண்ணித்தாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஏமா கஷ்டப்படுறேன் சொல்கிறேன் ஓகே. ஆனால் நானும் அந்த பொண்ணோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். நல்லா நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ண தான் செய்யுது, சரிங்களா. இப்போ அந்த பொருளாக வாங்குற அளவுக்கு காசு இருக்கத்தானே செய்யுது. அப்போது அதுலேயும் வந்து ஃபேக்காக ஒரு ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா இது செட் ஆகாது, வேறு யாரையாவது வச்சு நீ பண்ணிக்கோ அப்படின்னா. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஓவராக வந்து சீன் போடுற, உனக்குலாம் என்ன சப்ஸ்கிரைபர், வெறும் 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டே நீ இவ்வளோ சீன் போட்டு தர, உன்னோட பெரிய யூடியூபர் கூட ப்ரமோஷன்லாம் பண்ணத்தான் செய்கிறாங்க, ஆனால் நீ வந்து 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இவ்வளோ பில்டப் பண்ணுற, உனக்கு ஏன் இவ்வளோ சீனு அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன், அப்போ தெரியுதுல்ல, அப்போ எதுக்குப்பா நீ வந்து என்கிட்ட வந்து ப்ரமோஷன் கேட்குறேன் அப்படின்னா. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் சரி பண்ணி கொடுப்பா, ஏதோ உன்னோட வீடியோ கொஞ்சம் வியூஸ் போகுதுன்னு தான் பார்த்தேன், நீ ஆனால் ஓவரா சீனை போடுற அப்படிங்குது. அப்போது உங்களுக்கு ஒருத்தவங்க உங்கள் பொருள் நல்லாவே இல்லை அப்படின்னாலும் நல்லா இருக்குன்னு சம்மதிச்சுட்டா நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க அது இதுன்னு சொல்லி, அப்போ நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லவங்க, நல்லா இல்லைன்னு சொன்னால் கெட்டவங்களா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படின்னா பெரிய இது இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறீங்கல்ல, அந்த இன்ஃப்ளூயன்சர்ட்ட என்ன பண்ணணும், பேமெண்ட் பல்காக கேட்பாங்கல்ல, 5000 கொடு 10,000 கொடு அப்படின்ட்டு அவங்கள்டே போய் என்ன செய்யணும், ப்ரமோஷன் பண்ண கேட்கணும். அப்போ தான் தெரியும் அதோட இது என்ன அப்படின்ட்டு, சரிங்களா. உங்களுக்கு சரி ஃப்ரீயாக பண்ணித்தரேன், உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓவரா சீனாக போடுற, 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், உனக்கு எதுக்கு இவ்வளோ சீனு, இல்லை எனக்கு புரியல, நான் யாரையாவது கூப்பிட்டு நான் வாங்கம்மா நான் வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணி தரேன், உங்கள் ப்ராடக்ட் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தேனா. இல்லை அப்புறம் ஏன்னம்மா நீங்களா வர்றீங்க, வந்துட்டு நீங்களா ஒரு கமெண்ட் போடுறீங்க, நீங்களா ஒரு விஷயத்தை ஏன் இது பண்ணுறீங்க. ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது, ரொம்ப சந்தோஷம் தான், சரிங்களா. ஏன்னா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதை ஏன் நேர்மையாக பண்ணணும், நல்லா இருக்கிற ப்ராடக்ட்டை கொடுத்து தாராளமாக பண்ணுங்கள். ஒரு விஷயம் எல்லாருமே வந்து ஹேர் ஆயில் விற்கிறேன்னு சொன்னோடனே ஆளுக்கு வந்து நான் என்ன காய்ச்சறேன் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு புரியல. நான் லோக்கலே சேல் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ லோக்கலே சேல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு ப்ரமோஷன் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறது, கேட்டுட்டு சரிப்பா நான் உண்மையாக ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொன்னால் திட்டுறது, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு கண்டிப்பாக என்னோட வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் நான் ஆசைப்பட்டீங்கன்னா நேர்மையாக பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ண நினைக்கிறது ரொம்ப தப்பு. நான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்ன கேட்பாங்க, நீங்கள் வந்து அப்படி சொன்னீங்கல்லக்கா பாருங்கள் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ ஃபேக் ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணணும், தெரிஞ்சால் ஒரு விஷயம் பண்ணுங்கள், இல்லைனா வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதை வீங்க, சரிங்களா. அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்காக ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அதுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து குறை சொல்லி மட்டும்தான் வீடியோ போடுறீங்க, சரி நல்ல வீடியோவும் போடலாம் பார்த்தா எங்கம்மா போட விடுறீங்க, குறைகளாக தானே இருக்குது, சரிங்களா. எல்லா சேனலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லதே எல்லாம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லது சொல்கிறதுங்க வந்து சிலர் சொல்லலாம், சரிங்களா. அது ஃபேக்காகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் மட்டும் குறைகள் பரவாயில்ல, அது என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது குறைகள் சொல்கிறதும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்து பொய்யா ப்ரமோஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப தப்பு. இல்லை தெரியாமல் தான் உண்மை அதுதான், சரிங்களா. இல்லை நான் தான் எதுவும் தெரியாமல் சொல்கிறேன்னு தெரில, இல்லை காசை வாங்கிட்டு கூட பொய்யா வந்து ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் ரைட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நான் வந்து யாரோட பிஸ்னஸும் பண்ண வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். அது வந்து சொல்கிறக்கூடிய ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஃபேக்காக பண்ணாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒன்று போட்டு சம்பாதிக்கணும், யாரையாவது ஏமாற்றி கூட சம்பாதிக்கணும் அப்படின்ற தாட்டை மட்டும் வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறேன் ஃப்ரீயாக பண்ணித்தாங்க அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசி யாராவது கேட்டாங்க அப்படின்னு தயவுசெய்து பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா இதை வச்சுட்டு திரும்ப வந்து ஏன்னா காசு கொடுத்து பண்ணுறவங்க கூட இவ்வளோ இதாக பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயாக பண்ணித்தரோன்னு சரி நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப ஓவராக வந்து பேசுகிறாங்க. அதுவே வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். நம்ம அதனால் முடிஞ்சால் இங்கே வேணா மெம்பர்ஷிப் நான் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், ஓகேவா. ஏன் அப்படின்னா நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன்றதுனால தான் நீங்கள் வந்தோடனே சரி ஓகே நாங்கள் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசி இது பண்ணால் கடைசியில் நீங்கள் வந்து என்னவே வந்து பேசுகிறீங்க. ஸோ யாருமே வந்து
ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிருவீங்க. அதனால பாதிக்கப்படுறது நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ப்ரொமோஷன் பண்ணணும். ஒருத்தவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு நல்லா இல்லைன்னே சொல்லிடுங்க. அதனால பாதிக்கப்பட போகிறது நம்மளோட ஃபாலோவர்ஸ் மட்டும்தான். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாட்டில் சொல்லிட்டு போயிடாதீங்க. அதோட விளைவை அனுபவிக்கிறது நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான். நம்மளை நம்பி தானே அவங்க ஃபாலோ பண்ணி நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறது வந்து என்னை கேட்டால் ரொம்ப தப்புன்னு தான் சொல்லுவேன். நானே ஒரு இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ பார்த்து ஒரு சிரம் வாங்கி போட்டேன். ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீங்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து அவங்க கமெண்ட் பண்ணால் அதுக்கு ரிப்ளை கூட கிடையாது. நான் மட்டும் தான் பாதிச்சிருக்கேன். பார்த்தா என்னை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க.